மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. 200க்கும் மேற்பட்ட நாடுகளினுடைய அந்த தேசிய கீதங்களை எல்லாம் பாடி புகழ் அடைஞ்சவங்க. நான் ரேண்டமா சில கண்ட்ரீஸோட நேம் சொல்றேன். உங்களால அந்த நேஷனல் ஆந்தம் பாட முடியுமா? அர்ஜென்டினா. Ode mortales scrollodito rodado libertad libertad libertad. சவுத் ஆப்பிரிக்கா. Così si calali Africa Malupakaniso Obahayo. ரஷ்யா. இது பாடுறதுக்கு முன்னாடி சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். ரஷ்யா வந்து நான் ரஷ்யன் கல்ச்சரல் சென்டரில் போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அப்போ பாடுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரஷ்யன் லாங்குவேஜ்ன்றது ரொம்ப டஃப்பான லாங்குவேஜ், அதுவும் நீங்கள் பாடுறீங்க இந்தியாவிலேருந்து, நாங்கள் பார்க்குறோம் எப்படி நீங்கள் பாடுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் பாடி முடிச்சதுக்கப்புறமா வந்து ஆஸ் இந்தியனாக இருந்துட்டு ரஷ்யன் லாங்குவேஜ் பர்ஃபெக்டாக பாடுறீங்க, எந்த இதுவுமே எங்களால் தப்புன்னு சொல்ல முடியல அப்படின்னு சொன்னப்போ எனக்கு நம்ம ஸ்டேட் ஆந்தம்ஸ் எல்லாம் நீங்க பாடுறீங்க இல்லையா, அந்த ஸ்டேட் சாங்ஸ் அப்படிங்கும்போது அது எவ்வளவு தெரியும், என்னெல்லாம் பாடுறது உண்டு? அதில் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் மேஷப் மாதிரி பண்ணியிருக்கேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் மாத்தெலுகு தள்ளிகி மள்ளே பூதண்டா மா கண்ண தள்ளிகி மங்களார துலு. கமலஹாசன் சார் மீட் பண்ணியிருந்தேன். அவரை மீட் பண்ணி நான் இந்த மாதிரி சொன்னப்போ எனக்கு ஆட்டோகிராஃப் கேட்டேன். ஆட்டோகிராஃப் போட்டு தந்தார். அன்பே எந்த நாட்டுக்கும் கீதமாகும் சொல்லிட்டு போட்டு தந்தார். இப்போ நம்ம பிரியா மேயர் மேமை மீட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம டெப்டி மேயர் மகேஷ்குமார் சார் மீட் பண்ணியிருந்தப்ப அவர்கிட்டையும் நிறைய பாடி காமிச்சிருந்தேன். அவர் கேட்டார் என்கிட்டேருந்து என்ன வேணும், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டப்ப எனக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்த நேஷனல் ஆந்தம் ரொம்ப நாளாக ஆசை இருந்துச்சு. ரிப்பன் பில்டிங்கில் பாடணும், அது ரொம்ப பெருமையான விஷயம் இல்லையா இந்த வயசில் ரிப்பன் பில்டிங்கில் பாடுறதுன்றது. இப்போ ஒரு 4 to 3 months வந்து ரிப்பன் பில்டிங்கில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து அண்ட் நம்மளோட நேஷனல் ஆந்தம் பாடிட்டு இருக்கேன். நம்ம நல்லக்கண்ணு தாத்தா இருக்காரு இல்லையா, அவருக்கு நல்லக்கண்ணு 100 நடந்துச்சு இல்லையா ப்ரோக்ராம், அதில் வந்து நான் ஒரு பார்ட்டாக இருந்ததில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து சின்னஞ்சிறு கிளியனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே, இது ரொம்ப அவருக்கு இந்த சாங்னா பிடிக்கும். எப்பவுமே இதை பாடிச்சு குரல் அவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு எப்பவுமே பாடிட்டு தான் என்ன அனுப்புவார். இதெல்லாம் தாண்டி சினிமால வாய்ப்பு நீங்க பாடுறீங்க இல்லையா, அது எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சது? டாடி வந்து எப்பவுமே வந்து என்னோட ப்ரொஃபைல் என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சு எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்டயுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இது பண்ணிட்டாரு. ஸோ அன்னைக்கு ப்ரொஃபைல் கொடுத்த அடுத்த நாளே வந்து ஈவினிங் கால் வந்துச்சு ஹாரிஸ் சார் ஆஃபீஸ்ல இருந்து. அடுத்த நாள்? ஆமா, வந்து ஒரு வாய்ஸ் தேவைப்படுது, ஒரு இதுக்கு சும்மா வாய்ஸ் டெஸ்டிங்க்கு வாங்கினாங்க. அவர் முன்னாடி பாடுறதுன்றதே அது ஒரு பெரிய விஷயம். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நான் வந்து போனேன். எந்த மூவிலாம் எனக்கு தெரியாது, அவர் சும்மா வந்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு சொல்லி தந்தார். பாடி பார்த்தேன். ஓகே ரூமுக்கு போங்க அப்படின்னாரு. ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது ஜெயம் ரவி சாரோட பிரதர் மூவின்னு. லாங்குவேஜ்ன்றது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கணுன்றது, டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், நிறைய லாங்குவேஜில் பாடணுன்ற ஆர்வம். அண்ட் இன்னொரு சைடு சொன்ன போனால் சிங்கர் ஆகணுன்றது தான் மெயின். இது உண்மை. எனக்கு ஒரு பிளேபேக் நல்ல பெஸ்ட்டான பிளேபேக் சிங்கர் ஆகணுன்றது, நிறைய லாங்குவேஜஸில் பாடணும். நீ பார்த்த பார்வை குரு நன்றி, நம்மை சேர்த்து இரவு குரு நன்றி, அயராத இளமை சொல்லும் நன்றி நன்றி, அகலாத நினைவு சொல்லும் நன்றி நன்றி, உயிரே கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்ம கூட சுபிக்ஷா இருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லணும்னா நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்துருப்போம். 200க்கும் மேற்பட்ட நாடுகளினுடைய அந்த தேசிய கீதங்களை எல்லாம் பாடி புகழ் அடைஞ்சவங்க. அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்களை பேசுறதா இருக்கும். பேசலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சுபிக்ஷா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்குமா. இப்போ நான் உங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் பேசுறது இல்லை 2 லாங்குவேஜ் பேசுறதெல்லாம் பெரிய சாதனையா இருக்கும்போது இவ்வளோ லாங்குவேஜஸ் அப்படின்றது முதல்ல அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? கண்டிப்பா ரொம்ப பெருமையா தான் இருக்கு.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் என்ன சொல்லுவாங்க, எப்படி உனக்கு தெரியும் அப்படியெல்லாம் கேட்கறது உண்டா? ஆமாம், கேட்டிருக்காங்க. எப்படி கற்றுக்கிட்ட, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ உங்களோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போதும் எனக்குமே அது கேட்கணுன்னு ஒரு ஆசை. நான் ரேண்டமாக சில கண்ட்ரீஸோட நேம் சொல்கிறேன், உங்களால் அந்த நேஷனல் ஆந்தம் பாட முடியுமா? ட்ரை பண்ணுறேன். ஓகே, எனக்கு பிடிச்ச கண்ட்ரிலாம் நான் சொல்லுவேன். ஓகே, அர்ஜென்டினா. National anthem of Argentina, language Spanish. O de mortales, scrollodito, rodado. Libertad, libertad, libertad. O de scrollogino, fredodino, fredeno. Le langrones de frones so clar. Ya se donde scrolotino responde. Las provincias de la salud. Ya se donde scrolotino responde. Arangret Argentino salud. ஸ்பெயின். ஸ்பெயினுக்கு நேஷனல் anthem இல்லையா? ஆஃபிஷியலா இல்ல. அப்படியா? ஆமா, நிஜமாவே இல்லையா உங்களுக்கு? வெறும் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் தான். ஓகே, ரைட். சரி, இங்கிலாந்து. National anthem of United Kingdom, language English. God save our gracious King, long live our noble King. God save the King. Send him victorious, happy and glorious, long to regain our rest. God save the King. சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்கா. இதை பற்றி சின்ன இன்ஃபர்மேஷன் தரேன். எப்பவுமே நார்மலாக ஒரு நேஷனல் ஆந்தம்க்கு வந்து 1 or 2 லாங்குவேஜ், எப்பவுமே 1 லாங்குவேஜ் தான் இருக்கும். அப்படி இருந்தால் 2 லாங்குவேஜ் இருக்கும். பட் ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு மட்டும்தான் 5 லாங்குவேஜஸ் இருக்குது. 5 லாங்குவேஜில் ஒரு சாங்காக வரும். ஸோ 5 லாங்குவேஜஸ்க்கும் 5 நேஷனல் ஆந்தம்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், ஒரே நேஷனல் ஆந்தம் தான். ஒரு 2 லைன்ஸ் வந்து ஒரு லாங்குவேஜ் இருக்கும், நெக்ஸ்ட் 2 லைன்ஸ் ஒரு லாங்குவேஜ், அந்த மாதிரி. ஓகே, கேட்கலாம். நேஷனல் ஆந்தம் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா, லாங்குவேஜ் ஜுஹோசா, செசோத்தோ, ஆஃப்ரிக்கனோஸ், இங்கிலீஷ் செசோத்தோ. Cosisi kalali Africa, malupa kanizo obahayo, izwa imitada zwaetu si kalela tina lusa pohayo morena baloka se chabasa yesu kose te batop se doneso si buluge si chabasa South Africa si chabasa South Africa. அவங்க லாங்குவேஜ் பேர் என்ன சொன்னீங்க? செசாஸ்தோவா? ஜுஹாசோ, செசோத்தோ, ஆஃப்ரிக்கன்ஸ், இங்கிலீஷ், இந்த மாதிரி. ஓகே. ஸோ இது ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் நேஷனல் ஆந்தம் பாடும்போது அதோடைய அர்த்தம்லாம் புரிஞ்சிருக்கா? லைக் வந்து இப்போ ஒரு லைன் சொன்னீங்களா லாங்குவேஜ், அந்த மாதிரி நான் வந்து இது பண்ண மாட்டேன். ஓவரால் நான் ஒரு நேஷனல் ஆந்தம் எடுத்துக்கிறேன்னா மோஸ்ட்லி வந்து ஏன்னா அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்துப்பேன். ஏன்னா நம்ம ஒன்று பாடும்போது அந்த ஃபீல் கொடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக எல்லா சாங்ஸுமே எல்லா நேஷனல் ஆந்தம்க்கும் எப்படி இருக்கும்னா நம்மளோட தாய்நாட்டை பற்றி, அவங்களோட தாய்நாட்டை பற்றி பேசுவாங்க, ஊர் வளங்களை பற்றி பேசுவாங்க, அண்ட் நம்மளோட பக்கத்து கண்ட்ரி கூட எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணுன்றதை பற்றி பேசுவாங்க. அந்த மாதிரி தான் நல்ல விஷயங்களை பற்றி பேசுவாங்க ஓவராலாக எல்லாம். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காலே அதுதான் அவங்களுடைய அந்த பெருமை வளமை அதை பற்றிலாம் பேசுவாங்க இல்லையா? ஓகே. ரஷ்யா. இது பாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். ரஷ்யா வந்து நான் ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டரில் போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னா ரஷ்யன் பீப்புள் அங்கே ரஷ்யன் அஃபிஷியல்ஸ் கிட்ட வந்து நான் வந்து ரஷ்யா நேஷனல் பாடலான்னு போயிருந்தேன். அப்போ பாடுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரஷ்யன் லாங்குவேஜ்ன்றது ரொம்ப டஃப்பான லாங்குவேஜ், அதுவும் நீங்கள் பாடுறீங்க இந்தியாவிலேருந்து, நாங்கள் பார்க்குறோம் எப்படி நீங்கள் பாடுறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் பாடி முடிச்சதுக்கப்புறமா வந்து ஆஸ் இந்தியனாக இருந்துட்டு ரஷ்யன் லாங்குவேஜ் பர்ஃபெக்டாக பாடுறீங்க, எந்த இதுவுமே எங்களால் தப்புன்னு சொல்ல முடியல அப்படின்னு சொன்னப்போ எனக்கு அது மோட்டிவேட்டடாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ நார்மலாக கேட்குறது அவங்களுக்கு அது பர்ஃபெக்டாக தெரியும் இல்லையா. நேஷனல் ஆந்தம் ஆஃப் ரஷ்யா, லாங்குவேஜ் ரஷ்யன்.
Rasiya se shenaya naza dirsava Rasiya lumbi maya naza strana Mangucharya vola velikaya slava Tvayodrastayona na visvermena. கரெக்டாக பாருங்க. எனக்கு ரஷ்யன் மொழியெல்லாம் தெரியாது, பட் பாடும்போது உண்மையாகவே அது அவங்க சொன்னதுக்கு ஏற்புடையதாக இருக்கும் இல்லையா, அதனால. அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு கண்ட்ரி போயிடலாம், பாகிஸ்தான். National anthem of Pakistan, language Urdu. Pak sar zami sharbad, Kishwari hazin sharbad, tu nishane asme ali shan aste Pakistan, markati yakin sharbad. நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் பாடும்போது ரொம்ப க்ளோஸாக இருக்குது, இது வந்து தமிழ் கூட நெருக்கமாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது உணர்வு வந்தது உண்டா? ஏதாவது ஒரு கண்ட்ரியோட நேஷனல் anthem பாடும்போதோ இல்லை அந்த லாங்குவேஜஸ் பற்றி தெரிஞ்சுக்கும் போது? லாங்குவேஜஸ் அந்த மாதிரி எனக்கு எதுவும் மாதிரி எனக்கு தெரிஞ்சதில் இருக்கலாம், பட் எனக்கு தெரியல. பட் வந்து மியூசிக் படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்ரீலங்கா பங்களாதேஷ்லாம் நம்ம இந்தியன் கூட தான் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? இப்போ நான் 10th படிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஒரு ஜேர்னியில் இப்போது நிறைய எனக்கு தெரியும், நான் கேள்விப்படுறேன் இப்போ உங்களை பற்றி எல்லாம் அந்த லாங்குவேஜஸ் பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ இந்த ஒரு ஜேர்னியில் யாரையெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, யாரெல்லாம் அதை அங்கீகரித்து உங்களை பார்த்து வாழ்த்திருக்காங்க? நிறைய பேர் வாழ்த்திருக்காங்க. இப்போ மெயினாக சொல்லணும்னா லைக் வந்து இப்போ கமலஹாசன் சார் மீட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அவருக்கு டியூரேஷன் வந்து கம்மியாக இருந்துச்சு அவருக்கு என் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவரோட ரசிகர்கள் கிட்டலாம் நிறைய பாடுறது இருந்துச்சு. அவரோட சாங்ஸ் நிறைய பாடினேன், அண்ட் பாரதியார் சாங்ஸ்லாம் பாடினேன். அண்ட் வந்து இந்த மாதிரி தான் நீங்களே கேளுங்க நான் பாடுறேன்னு சொல்லிட்டு அதுவும் பாடினேன். எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அது ஹாப்பியாக இருந்துச்சு. அவரை மீட் பண்ணி நான் இந்த மாதிரி சொன்னப்போ எனக்கு ஆட்டோகிராஃப் கேட்டேன், ஆட்டோகிராஃப் போட்டு தந்தார். அன்பே எந்த நாட்டுக்கும் கீதமாகும் சொல்லிட்டு போட்டு தந்தார். லைக் வந்து இது வந்து அன்பேஷ் மூவியோட ஒன்லைனாகவே அன்பே எந்த நாட்டுக்கும் கீதமாகும். எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம், பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க, கன்ஃபார்மாக நீங்கள் வளருவீங்கன்னு. இது ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ விஜய் சேதுபதி சாரை பார்த்துருந்தோம். அப்போ வந்து நான் வந்து ஸ்டேட் ஆந்தம்ஸ்லாம் பாடி காமிச்சேன், நேஷ்னல் ஆந்தம்லாம் பாடி காமிச்சேன். அப்போ வந்து நான் அவர் மூவி சாங்ஸும் பாடி காமிச்சேன். அவர் என்ன சொன்னார்னா லைக் எப்படி கற்றுக்கிட்டீங்க, இந்த லாங்குவேஜ்க்கு மீனிங் புரியுமா, நிறைய கேட்டார். எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, இந்த மாதிரி ஐடியா எப்படி தோணுச்சு, இந்த மாதிரி நிறைய கேட்டார். இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக மோட்டிவேட்டடாக இருந்துச்சு. இன்னும் நிறைய பேரை வந்து மீட் பண்ணியிருக்கேன், எல்லாம் மோட்டிவேட்டட். யாரெல்லாம் ஞாபகத்தில் இருக்கிறது சொல்லுங்களேன், இன்னும் வேறு யாரெல்லாம்? லைக் இப்போ நம்ம பிரியா மேயர் மேமை மீட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அவங்ககிட்ட கேட்டு உங்கள் ஃபேவரட் கண்ட்ரி ஏதாவது சொல்லுங்கன்னப்போ இந்தியா தான் சொன்னாங்க. இல்லை அதை தவிர்த்து வேறு ஏதாவது சொல்லுங்களேன்னப்போ சவுத் கொரியா சொன்னாங்க. அது பாடி காமிச்சிருந்தேன், அவங்க வாய்ஸ் நல்லா இருக்குன்னாங்க. அது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம டெப்டி மேயர் மகேஷ்குமார் சார் மீட் பண்ணியிருந்தப்போ அவர்கிட்டையும் நிறைய பாடி காமிச்சிருந்தேன். அவர் வந்து டிஃப்ரெண்டான கண்ட்ரி, ஆஸ்திரியா கண்ட்ரிலாம் கேட்டார், அதெல்லாம் ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அவர் வந்து நான் பாடுறதை கேட்டுட்டு அவர் கேட்டார் என்கிட்டேருந்து என்ன வேணும், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டப்போ எனக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்த நேஷனல் ஆந்தம் ரொம்ப நாளாக ஆசை இருந்துச்சு. ரிப்பன் பில்டிங்கில் பாடணும், அது ரொம்ப பெருமையான விஷயம் இல்லையா இந்த வயசில் ரிப்பன் பில்டிங்கில் பாடுறதுன்றது. நான் கேட்டிருந்தேன், கன்ஃபார்மாக வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 4 to 3 months வந்து ரிப்பன் பில்டிங்கில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து அண்ட் நம்மளோட நேஷனல் ஆந்தம் பாடிட்டு இருக்கேன் ரெகுலராக. ஆமாம். ஓ, அது எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க? ஃபர்ஸ்ட் டைம் பாடும்போது எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் பாடும்போது எல்லா டைம் பாடும்போது ஃபர்ஸ்ட் டைம் பாடுற மாதிரி தான் எனக்கு வந்து ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு, ஹாப்பியாகவும் இருந்துச்சு, ரொம்ப மறக்க முடியாத இது. ஏன்னா ரிப்பன் பில்டிங் அது ஹிஸ்ட்ரிலாம் கேட்கும்போது ஓ இந்த பிளேஸ்லாம் நம்ம பாடுறோமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் அந்த சான்ஸ் அவரு தந்ததுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் கமலஹாசன் பற்றி பேசும்போது குறிப்பாக பாரதியார்னு சொல்லிட்டீங்க. மகாகவி, தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார், அவரோட ஒரு பாட்டு ஏதாவது ஒன்று, இல்லை காக்கை சிறகினில், அது மட்டும் பாடி காமிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாரதியார் சாங் பாடுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். நம்ம நல்லக்கண்ணு தாத்தா இருக்காரு இல்லையா, இப்போ அவருக்கு நல்லக்கண்ணு 100 நடந்துச்சு இல்லையா ப்ரோக்ராம், அதில் வந்து நான் ஒரு பார்ட்டாக இருந்ததில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது வந்து எப்படின்னா நான் அவர் எப்போ பார்க்க போனாலுமே வந்து ஏதாச்சும் பாரதியார் பாட்டு தான் கேட்பார். நான் இதுக்கு முன்னாடிலாம் அவர்கிட்ட வந்து அவர் வயசானவர் இல்லையா, அவங்க காலத்து சாங்ஸ் தான் பாடுவேன். ஆனாலும் வந்து பாரதியார் சாங் எதாவது பாடுமான்வார். நான் பாடினா என்னை வந்து ஃபுல் பாரதியார் சாங்ஸ் பாடிட்டு தான் என்னை அனுப்புவார். ஸோ அப்போ வந்து சின்னஞ்சிருக்கு இல்லையா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் அது பாடுறேன். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா
செல்வ களஞ்சியமே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை களி தீர்த்தேன் உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் என்னை களி தீர்த்தேன் உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். அது கேட்டுட்டு ஐயா என்ன சொல்லுவாரு? அவர் இது ரொம்ப அவருக்கு இந்த சாங்னா பிடிக்கும். எப்பவுமே இதை பாட வந்து குரல் அவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு எப்பவுமே பாடிட்டு தான் என்ன அனுப்புவார். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அவர்கிட்ட அதை பாட்டு அவருக்கு வந்து நான் இந்த சாங்கை வந்து அந்த ஸ்டேஜில் டெடிகேட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்குமே வந்து டேரக்டர் கௌதம் சாரும் மணிவண்ணன் சார் தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருந்தாங்க. அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. அது போல பாரதியினுடைய வரிகளை பாடும்போது உண்மையா அது இன்னொரு உலகம். நம்ம ஸ்டேட் ஆந்தம்ஸ் எல்லாம் நீங்க பாடுறீங்க இல்லையா? அந்த ஸ்டேட் சாங்ஸ் அப்படிங்கும்போது அது 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 எவ்வளவு தெரியும்? என்னெல்லாம் பாடுறது உண்டு? இப்போ நான் வந்து நேஷனல் ஆந்தம் மாதிரி தான் ஸ்டேட் ஆந்தமும் கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாலாம் போல கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு ஸ்பெசிஃபிக்கானதான் எடுத்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அதில் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஒரு மேஷப் மாதிரி பண்ணியிருக்கேன். அது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிழொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் மாத்தெலுகு தள்ளிகே மள்ளே பூதண்டா மா கண்ண தள்ளிகே மங்களார தோலு வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீ மாண்மகள் நீ என் தமிழ் தாயே வீழ்வாரை வீழாது காப்பவள் நீ ஜெய பாரத ஜனனி அத்தனு ஜாதி ஜய ஹே கர்நாடக மாதே ஜய சுந்தர நதி வனகணநாதே ஜய ஜய ஹே தெலுங்கான ஜனனி ஜய கீர்த்தனம் ముకోటి గొంతుకలు ఒక్కటైన చేత్రణం సానాలే బక్ మణిపూర్ మణిపూర్ సానాలే బక్ మణిపూర్ మణిపూర్ కోయిలో నంగే మణిపూర్ మణిపూర్ కోయిలో నంగే మణిపూర్ మణిపూర్ मेरे भारत के कंदहार तुझको शत शत वंदन बिहार मेरे भारत के कंदहार तुझको शत शत वंदन बिहार बंदे उत्कला जननी बंदे उत्कला जननी बंदे उत्कला जननी चारु हास्मये चारु भास्मये जननी 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 जय जय गरवी गुजरात जय जय गरवी गुजरात दीपे अरुणु परमात जय जय गरवी गुजरात वतन हमारा आजाद कश्मीर बागरोना बागरोन वाला दरियानो हारम वाला आसमान देना हाथम पंचम बांग्लार माटे बांग्लार जूल बांग्लार बायु बांग्लार पो पूंग ना हो पूंग ना हो पूंग ना हो हे भगवान. இப்போ இந்த ஸ்டேட் ஆந்தம் இதெல்லாம் பாடுனீங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி பாரதியார் பாடல் பாடும்போது உண்மையாவே எனக்கு இதெல்லாம் பேசும்போது மொழிகள் பத்தி பேசும்போது பாரதியாருடைய அந்த வார்த்தைகள் தான் உண்மையாவே யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு. இப்போ உங்களுக்கும் இவ்வளவு லாங்குவேஜ் தெரியும், எந்த மொழி ரொம்ப நான் என்ன ஆன்சர் சொல்லுவேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கன்ஃபார்மா நம்ம தமிழ் தான். இல்ல அதை உணர்ந்திருப்போம், அதை கேட்கிறேன். அண்ட் நம்ம தமிழ்ல இருந்து வந்தது தானே பிற மொழிகள்லாம். ஆனா அதுக்குன்னு வந்து எல்லா லாங்குவேஜுமே எனக்கு பிடிக்கும். அண்ட் நம்ம தமிழ் தாண்டி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம தமிழ் தான் எப்பவுமே சிறப்பானது. இப்போ இவங்களையெல்லாம் சந்திச்ச அனுபவம் அதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். இன்னும் இவங்களையெல்லாம் எனக்கு சந்திக்கிறதுக்கு ஒரு விருப்பம் இருக்கு. குறிப்பா இப்போ நம்ம அஜித் சார் பத்தி பேசணும் அப்படின்னா அவரோட அந்த கார் ரேஸ் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இவங்களையெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு விருப்பம் உண்டா?
கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பாக எனக்கு அவரெல்லாம் பார்த்து என்னோட டேலண்ட் அவர்கிட்ட காமிக்கணும், எனக்கு அதெல்லாம் இருக்கு. ஓகே, இது நீங்க கேட்டதுனால ஒரு சின்ன இது. இப்போ ஒரு கார் ரேசிங்லாம் வின் பண்ணியிருக்காரு அண்ட் ஆல்சோ இப்போ பத்மபூஷன் வாங்கியிருக்காருல்ல, அவருக்கு ஒரு சின்ன டெடிகேஷன் மாதிரி பண்ணிடலாமா? ஏன்னா லைக் இப்போ அவர் வந்து கார் ரேசிங் வந்து யுஏஇல துபாயில் தானே பண்ணியிருந்தாரு. ஸோ யுஏஇயோட நேஷனல் ஆந்தம் இது பண்ணி ஓகே அவருக்காக. யா, நேஷனல் ஆந்தம் ஆஃப் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், லாங்குவேஜ் அரபிக். إيشي بلادي عاش اتحاد إماراتنا عيش للصعب دين الإسلام هدين القرآن أستنطق بسم الله يا وطن بلادي 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 بلاد أسمنا نبضي ناما ناما نوكلس مهما يشنا نوكلس. கண்டிப்பா அஜித் சார் சந்தோஷப்படுவாரு. ஸோ விஜய் சார் பத்தி என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து இப்போ நான் ரீசெண்டாக வந்து விசி ஆனந்த் சாரை பார்த்துருந்தேன். அப்போ வந்து என்னாச்சுன்னா இந்த ஸ்டேட் ஆந்தம் மேஷப் தான் நான் பாடி காமிச்சிருந்தேன். அது நான் இந்த மாதிரி சொன்னோடனே எல்லாரும் முன்னாடியுமே அவர் என்னை பாட வச்சார். அவங்க பார்ட்டியில் இருக்க எல்லாருமே வந்து அதை கேட்டு அண்ட் எல்லாருமே எனக்கு ஷாலோ போடுறது வச்சார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப எப்படி சொல்கிறது, இன்னும் நிறைய நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் சொன்னால் கூடிய சீக்கிரத்துலேயே வந்து நாங்கள் விஜய் சாரை பார்க்க வைக்கிறோம், கன்ஃபார்ம் மீட் பண்ணுவீங்கன்றாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, அப்போ கூடிய சீக்கிரம் தளபதி சந்திக்க போறீங்க இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் தாண்டி சினிமாவில் வாய்ப்பு நீங்கள் பாடுறீங்க இல்லையா, அது எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சது? அது வந்து டேடி வந்து எப்பவுமே வந்து என்னோட ப்ரொஃபைல், என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே எல்லா ஃபுல்லான்னு எல்லாம் தெரிஞ்ச எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்கிட்டையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இது பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ நிறைய இம்பார்ட்டண்டான பிளேசஸ்லலாம் வந்து என் ப்ரொஃபைல் வந்து இது பண்ணிட்டாச்சு. ஸோ அன்றைக்கி ப்ரொஃபைல் கொடுத்த அடுத்த நாளே வந்து ஈவினிங் கால் வந்துச்சு ஹாரிஸ் சார் ஆஃபீஸில் இருந்து. அடுத்த நாள்? ஆமாம், வந்து ஒரு வாய்ஸ் தேவைப்படுது, ஒரு இதுக்கு சும்மா வாய்ஸ் டெஸ்டிங்க்கு வாங்கன்னாங்க. நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஹாரிஸ் சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மியூசிக்லாம் நிறைய கேட்டிருக்கேன். அண்ட் நான் அப்போ கன்ஃபார்மெலாம் தெரியாது அந்த பாட போகிறோம் வாய்ஸ் டெஸ்டிங் அவர் முன்னாடி பாடுறதுன்றதே அது ஒரு பெரிய விஷயம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வந்து போனேன், எதுவும் ப்ரிப்பேர் கூட நான் பண்ணிக்கல, திடீர்னு வந்துச்சு, திடீர்னு போனேன். அப்போ வந்து எந்த மூவிலாம் எனக்கு தெரியாது. அவர் சும்மா வந்துட்டு நேம் கேட்டுட்டு ப்ளே பண்ணார், இதை பாடி பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு சொல்லி தந்தார். பாடி பார்த்தேன். ஓகே ரூமுக்கு போங்க அப்படின்னாரு. நான் வந்து என்னடா டக்குன்னு போக சொல்லிட்டாரு. நான் என்னன்னு எதுவும் தெரியல, பட் நான் போய் பாடிட்டேன். அண்ட் நான் வந்து எமோஷன்ஸ், அது வந்து எமோஷ்னல் சாங். ஸோ எமோஷன்லாம் கொடுத்த உடனே எமோஷனல் நல்லா இருக்குது, இதே மாதிரி பாடுங்க அப்படின்னாரு. அண்ட் வந்து பாடி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது ஜெயம் ரவி சாரோட பிரதர் மூவின்னு. அவரோட ஃபேஸ்லாம் தெரிஞ்சதுனால ஓகே இவரோட மூவியில் தான். அப்புறம் அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஓ ஜெயம் ரவி சார் மூவியில் பாடுறோமான்னுட்டு. என்னோட ஃபஸ்ட்டு டெபியூட் சாங்கே வந்து ஹாரிஸ் சார் மியூசிக்லேயும் அதுவும் அவரோட மூவிலும் இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாடிடலாமா? என் கூட பிறந்த தங்கமே தங்கமே, கருவாசல் தொடங்கிய சொந்தமே சொந்தமே, உயிரே உயிரே ஏ உசுரே 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 உசுரே, உயிரே உயிரே ஏ உசுரே 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 உசுரே. ஸோ இப்போ வந்து சினிமா மேலே எவ்வளோ ஆசை சுபிக்ஷாக்கு? ஒருவேளை இவ்வளோ லாங்குவேஜஸ் எல்லாம் பாடணுன்றதே சினிமாக்காக அப்படியா? அப்படின்னும் சொல்லலாம். இப்போ இத்தனை லாங்குவேஜ்ன்றது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கணுன்றது, டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், நிறைய லாங்குவேஜில் பாடணுன்ற ஆர்வம். அண்ட் இன்னொரு சைடு சொன்ன போனால் சிங்கர் ஆகணுன்றது தான் மெயின். இது உண்மை. எனக்கு ஒரு பிளேபேக், நல்ல பெஸ்ட்டான பிளேபேக் சிங்கர் ஆகணுன்றது, நிறைய லாங்குவேஜஸில் பாடணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய எல்லா டிஃப்ரெண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட வந்து ஒர்க் பண்ணணுன்றது தான். அதுக்கான இதுவும் கூட சொல்லிக்கலாம். ஸோ அப்போ யாரோட பாட்டெல்லாம் பை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக பாடுவோம் இல்லையா? இப்போ தமிழ் சினிமாலேயே வந்த பாடல்கள்னா யாரோடைய பாடல்கள், எந்த பாடல் அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதா, இவங்களுக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு இல்லை. ஓகே இந்த பாட்டு நான் திரும்ப திரும்ப நானே பாடுவேன் அப்படின்னு?
ஓகே, நம்ம கமல்ஹாசன் சார் இதே ஒன்று. நீ பார்த்த பார்வை குறு நன்றி, நம்மை சேர்த்த இரவு குறு நன்றி, அயராத இளமை சொல்லும் நன்றி நன்றி, அகலாத நினைவு சொல்லும் நன்றி நன்றி, உயிரே வா. ஸோ இதுக்காக எவ்வளோ தூரம் வந்து நம்ம மெனக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதாகட்டும், லாங்குவேஜஸ் ஓகே ஒரு பக்கம், இப்போ சினிமாக்காக அப்படின்னு என்னெல்லாம் எஃபோர்ட் போடுறீங்க? இப்போ நான் கர்நாடிக்கும் வந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். HMV ரகுன்ட்டு அண்ட் ஆல்சோ சித்ரா, இவங்க 2 பேர்ட்டும் நான் கர்நாடிக்கும் கற்றுக்கிட்டு இருக்கேன், வெஸ்டர்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன். என்னோட ஓன் இதுலேயும் நான் இருக்கேன் நிறைய கற்றுக்கிறதுக்காக. இப்போ உங்களோட ஜேர்னி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேக் போனாக உங்கள் அப்பா இருக்காரு இல்லையா, அது எவ்வளோ பெரிய சப்போர்ட்? அதுதான் ஃபுல் சப்போர்ட்டே சொல்ல போனால். அவர் என்னை மோட்டிவேட் பண்ணுறது, எனக்கு சொல்லித்தரது எல்லாமே. இப்போ நான் ஒரு ப்ராக்டிஸ் இது இப்போ வேணால் நான் வந்து எனக்கு வந்து குருங்கன்னு இருக்காங்க நான் பாடி காமிக்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடிலாம் என் மம்மி டேடி சிஸ்டர் இவங்ககிட்ட தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பாடி காமிப்பேன். ஏன்னா இந்த நேஷ்னல் ஆந்தம்ன்ற கான்செப்டே வந்து நாங்கள் பிளான் பண்ணிலாம் பண்ணலை. இது வந்து இப்படி தான் அதுவே திடீர்னு வந்து வந்தது தான். ஸோ அப்போ நானே யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டது தானே. கற்றுக்கிட்டப்போ நான் அவங்ககிட்ட தானே வீட்டில் இருக்கவங்க கிட்ட தானே ஃபஸ்ட்டு பாடி காமிக்க முடியும். அவங்கனால தான் வந்து லைக் நான் நிறைய கற்றுக்கிறதுக்கும் சரி, எனக்கு இப்போ ஆஸ் அ பேரண்ட்ஸ் தான் வந்து எனக்கு ஸ்டடி வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கக்கூடாது. இப்போ நான் சாங்ஸையுமே நான் வந்து மேனேஜ் பண்ணணும், ஸ்டடீஸும் இப்போ 10th வந்துட்டுன்றதுனால அதையும் மேனேஜ் பண்ணணும்னுட்டு ரொம்ப ப்ரெஷராக இருக்கக்கூடாது சொல்லுறதுனால தான் இப்போ NIOSன்னு இருக்கும் போது நான் வந்து லைக் வந்து இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் எக்ஸாம்ஸ். இப்போ 2 எக்ஸாம்ஸ் 3 எக்ஸாம்ஸ் அப்படி எழுதிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இது நம்மளோட நார்மல் இப்போ ஸ்டேட் போர்டாக இருந்தால் CBSE இருந்தால் ஃபுல்லாக எழுதணும் இல்லையா. இந்த மாதிரி நிறைய எனக்கு வந்து நீ சாங்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு எனக்கு ரிலீஃப் பண்ணி விட்டு இது பண்ண ரொம்ப. இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் ஆகும்போதோ சங்கடப்படும் போதோ அப்பாவோ அம்மாவோ என்னெல்லாம் சொல்கிறது உண்டு? கண்டிப்பாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரிலாம் ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் பிரேக் அந்த மாதிரிலாம் இது ஆனதில்லை. அந்த மாதிரிலாம் நான் சம்டைம்ஸ் எப்படியா சேடாக இருந்தால் போய் சாங் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் உட்காரக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கன்ஃபார்மாக வந்து எப்படி இருந்தாலும் நான் அவனை பெரியல ஆக்கிடுவேன், நீயே பாட மாட்டே சொன்னா கூட நான் பாட வைப்பேன், ரொம்ப இது பண்ணுவாங்க. அதுக்காக தான் கேட்டேன். என்ன அப்பா வந்து உங்களை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாரு, அவர் இந்த மாதிரி பாப்பா இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது விட்டு அவரே எல்லா லாங்குவேஜ் பாடிடுவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோட இருக்காரு எப்போ பார்த்தாலும். அதுக்காக தான் கேட்டேன். அது எவ்வளோ ஹாப்பி. நான் ரொம்ப லக்கியாக தான் ஃபீல் பண்ணணும் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் அப்பா கிடைச்சதுக்கு எனக்கு. ஏன்னா அவரோட லைக் எப்படி சொல்கிறதுனா, அவரோட எல்லா ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு எனக்காகவே என் கூடவே ஃபுல்லாக இருந்து எல்லாம் ட்ராவல் பண்ணி என் கூட இது பண்ணதுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்ன செய்யணும்னு ஆசை அவங்களுக்காக? நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாலே அவங்களுக்கு செய்கிறது தான். அவங்களுக்கு அதோட நான் வேறு பெருசாக வந்து இது பண்ணுறது இல்லை. நான் சிங்கராக பெஸ்ட்டாக வந்தாலே அது அவங்களுக்கு பெருமை தானே. இந்த ஒரு ஜேர்னியில் இவங்களெல்லாம் எனக்கு ஒரு பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது, இதெல்லாம் நடக்கணுமே, அந்த மாதிரி ஏதாவது வருத்தம் உண்டா? ஆமாம், ஒரு வருத்தம் இருக்கும். என்னன்னா வந்து நான் அந்தளவுக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயாச்சும் நான் பார்க்கும்போது நம்ம CM சார் கூடவும் கவர்னர் சார் கூடவும் நிறைய ஹை அஃபிஷியல்ஸ் கூடலாம் வந்து நிறைய யூடியூபர்ஸ்ன்னு சொல்லலாம், நிறைய நார்மல் பீப்புளெலாம் வந்து அவங்கள பார்க்க முடியுது, அவங்க கூட ட்ராவல் பண்ண முடியுது, அவங்க கூட வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அவங்கள பற்றி கன்வே பண்ணுற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. நான் வந்து சொல்லப்போனால் 3 to 4 years அந்த நேஷனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து கொஞ்ச நாள் கழிச்சுலேருந்தே நாங்கள் வந்து CM சாரையும் சரி கவர்னர் சாரையும் சரி இன்னும் நிறைய ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் மீட் பண்ணி பெருசாக ஒன்றும் இல்லை. நான் வந்து என்னோட டேலண்ட்டை நான் பாடி காமிக்கணும், என் வாய்ஸ் அவங்களுக்கு கேட்கணும். நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க, இத்தனை லாங்குவேஜஸில் பாட முடியுன்றத அவங்களுக்கு வந்து தெரிவிக்கணும், அவங்களுக்கு அவங்க நாலேஜுக்கு போகணுன்றதுக்காக ரொம்ப இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் சொல்ல போனால் 3 yearsக்கு முன்னாடியே நம்ம புதுச்சேரி CMே வந்து மீட் பண்ணியாச்சு. அண்ட் அவர் வந்து லைக் வந்து நார்மலாக ஒரு கோரிக்கை தான் வச்சுருந்தோம், இது மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு பாடுறாங்க, உங்களை பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது அவங்களுக்கு, உடனே வாங்க பார்க்கலான்னுட்டு. அப்போ அவருக்கு ரொம்ப பிஸி ஷெடியூல், இதை விட்டு ஈவினிங் தான் பார்த்தோம். மார்னிங்லேருந்து அவ்வளோ ஒர்க்லேருந்து நான் தான் பாடி காமிக்கணும், நேஷனல் ஆந்தம் தான் நின்று தான் பாடினோடனே ஒரு 3 songs கிட்ட பாடி காமிச்சிருப்பேன். ஃப்ரான்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பாட அவர் ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தார். நின்ன உடனே வாய்ஸ் நல்லா இருக்குன்னு உடனே ஷால்வை போற்றி நான் அவர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கி ஆட்டோகிராஃப் வாங்கினேன். எனக்கு என்னென்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மூமெண்ட். புதுச்சேரியிலேயே பார்த்தாச்சு, நான் பிறந்த நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏன் பார்க்க முடியல, நம்ம CM ஏன் இன்னும் அவங்களுக்கு கன்வே ஆகலை, நிறைய பேர் பார்க்குறாங்க இல்லையா. அப்போ வந்து நம்ம பண்ணுற விஷயம் வந்து தப்பான விஷயமா, ஆர் நம்ம இன்னும் வந்து அந்த மாதிரி சம் தாட்ஸ் இருக்கும். அப்போ தான் எங்கள் டேடி என்ன சொல்வார்னா,
அதெல்லாம் நீ ஒன்றும் யோசிக்க வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா இது நல்ல விஷயம் இல்லையா, பொறுமையாக தான் போகும் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அதனால நான் இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கெல்லாம் நான் ப்ரிப்பேர்டாக. எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, கன்ஃபார்மாக நான் எப்படியோ லைக் நம்ம சிஎம் சார்கிட்டையும் சரி, கவர்னர் சார்கிட்டையும் சரி, பிரசிடென்ட் கிட்டையும் சரி, அண்ட் ஆல்சோ நம்ம பிஎம் கிட்டையும் சரி, எப்படி இருந்தாலுமே வந்து நான் அவங்கள வந்து மீட் பண்ணி பாடி காமிச்சு அவார்டு வாங்குவேன்ற அளவுக்கு எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்குது. நான் அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரைனும் ஆகிட்டுருக்கேன். பட் இன்னும் நடக்கலன்றதுல ஒரு வருத்தம் இருக்கு இல்லையா? ஸோ தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம். ஆமாம், கூடிய சீக்கிரம் பார்த்துருவீங்க கண்டிப்பாக. அண்ட் இதெல்லாம் தாண்டி இப்போ சினிமாலேயும் டெஃபினட்டாக நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க, அது நாங்கள் பார்க்க தான் போகிறோம். அதெல்லாம் தாண்டி இப்போ இதுவும் பண்ணணும், ஒரு ப்ரொஃபஷனாவோ இதை எடுத்துக்கலாம் அப்படின்றது இருக்கா, இல்லை சிங்கராகவே ட்ராவல் பண்ணணும்? சிங்கராகவே ட்ராவல் பண்ணணும், அதுதான் ப்ரொஃபஷன்ன்றது தான் எனக்கு ஆசை. நான் அதுதான் வந்து என்னோட ஃபியூச்சராக வந்து இது பண்ணேன். அதில் யாராவது ரோல் மாடல் இருக்காங்களா, இந்த ஒரு சிங்கர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு? எனக்கு வந்து எப்படின்னா, இவங்க தான் ஸ்பெசிஃபிக்கான ரோல் மாடல்னு நான் சொல்லுவேன். ஏன் இப்போ நான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், இப்போ நீங்கள் ஒரு விஷயம் இப்போ நீங்கள் நல்லா பேசுறீங்கன்னா அது கூட நான் ஒரு நல்ல ரோல் மாடலாக எடுத்துப்பேன். அந்த விஷயத்தில் நீங்கள் எனக்கு ரோல் மாடல். அந்த மாதிரி பார்க்குற எல்லார்கிட்ட இருந்து எடுத்துக்கிறது தான். ஸ்பெசிஃபிக்காக இவங்கள மாதிரி தான், அவங்கள மாதிரி தான், எல்லாருமே பிடிக்கும், எல்லார்கிட்ட இருந்தும் நல்ல விஷயம் எடுத்துக்கிட்டு அதை வந்து இது பண்ணிக்கிறது தான். நல்லா தானே பேசுகிறேன்? நல்லா தான் பேசுறீங்க, அதனால தானே சொல்றேன். அப்போ எல்லாருமே ரோல் மாடல் தான். இப்போ எனக்காக எல்லா பாட்டையும் கலந்து எப்படி நம்ம ஸ்டேட் ஆந்தம் எல்லாம் பாடுனீங்களோ அந்த மாதிரி சாங்ஸை பாட முடியுமா? வந்து நிறைய மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து இது பண்றேன். புஷ்பா மூவிலேருந்து ஸ்ரீவல்லி மேஷப் எல்லா లాంగ్వేజెస్. నిన్ను చూస్తూ ఉంటే కన్నులు రెండు తిప్పేస్తావే, నీ చూపుల పైన రెప్పలు వేసి కప్పేస్తావే, காணாத தெய்வத்தை கண் மூடாம பார்க்குறியே, கண் முன்னே நான் இருந்தும் கடந்து போகிறியே, தேரே ஜலக்க ஷரஃபே ஸ்ரீவல்லி நே நாமதுக்கு பர்ஃபி, చూపే బంగారమాయనే శ్రీవల్లి మాటే మాణిక్యమాయనే, అని പിന്തുടരേ നിന്നെ, അലഞ്ഞാ ഞാൻ നിന്നെ, പിറകെ ഞാൻ നിന്നെ, ಯಾರಗದಂದೆಂದು ತಲಬಗಡ ನಾನು, ನಿನ್ನ ಕಾಲನ ಗೆಜ್ಜೆ ನೋಗಡ ತಲೆಯೇ ಬಾಗಿದ ನೀನು, ಚೈನ ಹಾಮೆ ಹೇರೆಪ್ಪನ್ನ ಛಾಯ್ತು ಮಾಕೆ ಆರ್ಕೆ ಚೊನ್ನ ಹೋಯ್ತು ಚೋಕೆ ಆಯ್ಮೈ ತೋಮೆ ಶಪ್ನು ಪೂರಿನಾ, ಪಾರ್ವ ಕರ್ಪೂರ ದೀಪಮಾ శ్రీవల్లి పేచే కళ్యాణి రాగమా, చూపే బంగారమాయనే శ్రీవల్లి మాటే మాణిక్యమాయనే. ஸோ இதெல்லாம் நீங்களே இந்த சாங் கூட இதை வந்து கிளப் பண்ண நல்லா இருக்கும் ஆமா அப்படின்னு நிறைய ஆல்பம்லாம் பண்ணி வச்சிருக்கீங்களா இந்த மாதிரி? ஆமா, நிறைய சாங்ஸ் எடுத்து லாங்குவேஜஸ்ல இது பண்ணி வச்சிருக்கேன். ஓல்டு சாங் ஏதாவது பாடுற இது உண்டா? அது மாதிரி ஏதாவது ஒன்று பாடிக்காம? காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன் மடி மீதுதான் கண்மூடுவேன், காதோடுதான் நான் பாடுவேன். எங்க வீட்டுல இப்படி ஒரு பொண்ணு இருந்தா நான் பாட சொல்லி கேட்டே இருப்பேன். வீட்டுல அப்படி கேட்பாங்களா இந்த பாட்டு பாடே அப்படி எல்லாம்? கேட்க வேண்டிய அவசியம் தான், நானே பாடிட்டு தான் இருக்கேன். தூங்க போற வரைக்கும் பாடிட்டு இருப்பீங்களா? ஆமா. ரொம்ப நன்றி சுபிக்ஷா, உங்களை பார்த்ததுல. நீங்க என்னெல்லாம் நினைச்சீங்களோ அதெல்லாம் வசப்படுத்தும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம். அந்த சமயங்கள்ல கட்டாயமா நம்ம சந்திக்கலாம். சரியா? நன்றி. நன்றி. மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.